இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து வரப்போகிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். அந்த 13ஆம் வசனத்துடைய முன்பகுதியை பார்த்தீங்கன்னா 4 இடத்தில் திரும்பி வா என்கிற அறைகூவல் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். come on, listen to me. 4 இடத்தில் கவனிச்சீங்களா? திரும்பி வா, கமா, திரும்பி வா. சூலமத்தியே ஆச்சரிய குறி போட்டிருக்கு, ஆச்சரியமா போட்டிருக்கு. 2 தடவை திரும்பி வான்னு சொல்லி 3வது உரிமையா பெயரை சொல்லி கூப்பிட்டு உன்னை பார்க்கும்படி மறுபடியும் திரும்பி வா, திரும்பி வா. இன்னைக்கு ராத்திரி கர்த்தரோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? திரும்பி வா, திரும்பி வா. மணவாட்டியே திரும்பி வா, திரும்பி வா. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நான் சிறுக, கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். ஆண்டவர், தூரத்திலும் சாரத்திலும் இருந்து கேட்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. இந்த ராத்திரி ஒரு திரும்புதல் கர்த்தருக்காக உண்டாக போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. மிக தெளிவாய் என்னை கவனிக்க முடியும் அன்போடு கேட்கிறேன். மிக தெளிவா ஆண்டவர் பேசுகிறார். உன்னத பாட்டு அப்படின்னா நம்ம உன்னதத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு பாடல். உன்னத பாடல் என்றால் உன்னதரை பற்றி அறிகிற ஒரு பாடல். உன்னத பாட்டு என்றால் உன்னதமான சத்தியத்தை நமக்கு தருகிற ஒரு பாடல். உன்னத பாடல் என்றால் தோத்திரம், நம்மை உன்னதமாய் மாற்றுகிற ஒரு மேன்மையான பாடல். ஆண்டவருக்கு தோத்திரம். உன்னத சத்தியங்களும் உன்னத கருத்துகளும் உன்னதருக்கு நேராய் நம்மை நடத்துகிற மேன்மையான பாடல் தான் உன்னத பாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க என்ன வாசிக்கிறோம்? உன்னத பாட்டினுடைய மொத்த சாராம்சம் என்ன? உன்னத பாட்டினுடைய மொத்த கருத்து என்ன? ஒரு புருஷன் மனைவியினுடைய தொடர்பு, ஒரு சபை மணவாட்டி ஆகிய சபைக்கும் கிறிஸ்துக்கும் உள்ள தொடர்பை அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு தோத்திரம். நேசர் மணவாட்டி, அதுக்கு இடையே சில பிரச்சனைகள். ஆகையால் ஆண்டவர் மறுபடியும் அறைகூவலாய் சொல்லுகிறார். பாஸ்டர் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை பயன்படுத்தினார்கள், மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். அந்த வார்த்தையை நான் கவனித்தேன். நேசர் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், திரும்பி வா, திரும்பி வா. அவருக்கு பெயர் தெரியும். உங்கள் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். உன் சூழ்நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். உன் பின்னணி ஆண்டவருக்கு தெரியும். நீ கெட்டு போவதை கர்த்தர் விரும்பவில்லை. நீ தாறுமாறாய் வாழ்வதை கர்த்தர் விரும்பவில்லை. நீ உலகத்தில் மூழ்கி இருப்பதை அவர் விரும்பவில்லை. நீ சாபத்துக்குள் இருப்பதை விரும்பவில்லை. எங்கேயோ வாழ்ந்தவள், எப்படியோ வாழ்ந்தவள், நீ எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாயே, அப்படி போவதை தேவன் விரும்பவில்லை. ஒரு மன திரும்புதல். நல்ல கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் அல்லது நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? பைபிள்ல நிறைய நேரம் ஆண்டவருக்கு நமக்குள்ள தொடர்பை ரொம்ப அழகா காட்டியிருக்கு. தகப்பன் பிள்ளை ஸ்தோத்திரம், நம்முடைய சகோதர சிநேகம், எல்லாவற்றுக்கு மேலாய் நாம் புரிந்து கொள்ளும் விதமாய் நீங்கள் நானும் மணவாட்டிகள், அவர் மணவாளன் என்கிற நல்ல சத்தியம் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக நான் தேவ வைராக்கியமான
வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னும் புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை, அதுதான் சபை. என்ன கவனிங்க, நேசரை விட்டு பிரிந்து சிக்கி தவிக்கிற சூலமத்தியாளை நேசர் மறுபடியும் அழைக்கிறார். நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். சூலமத்தியனுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 1:4 வாசிங்க. சூலமத்தியனுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நேசருக்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பு என்ன? என்னை எடுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். 1:4. ஆமா, என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். உமக்கு பின்னே என்ன செய்வோம்? ஓடி வருவோம். ஆரம்ப அனுபவம் என்ன தெரியுமா? என்னை இழுத்துக்கொள்ளும், நான் உமக்கு பின்னால ஓடி வருவேன். எனக்கு உலகம் வேண்டாம், எனக்கு மாமிசம் வேண்டாம், ஆடம்பரங்கள் வேண்டாம், ஆசபாசங்கள் வேண்டாம். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்காக இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னால ஓடி வருவேன். இது ஆரம்ப அனுபவம். ஆனால் இன்றைக்கு எங்கேயோ சுலமத்தியே எங்கேயோ போய்விட்டாயே, தேவ ஜனமே எங்கேயோ போய்விட்டாய். ஆரம்ப காலம் என்ன தெரியுமா? ஆரம்ப நிலைமை என்ன தெரியுமா? இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னால வருவேன். யாருக்கு பின்னால போன ரெடியா இல்ல, உலகத்துக்கு பின்னால நான் இல்ல, பாவத்துக்கு பின்னால நான் இல்ல, உமக்கு பின்பாக. இது ஆதி அனுபவம். வாசிங்கள் 1:7 கூட வாசிங்கள். உமது மந்தை எங்கே மேய்த்து, என் ஆத்தும நேசரே, உமது மந்தை, உங்க மந்தை எங்கே மேய்த்து, அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குவீர்? மத்தியானத்தில் எங்கே மடக்குவீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே, உம்முடைய தோழரின் மந்தை அருகே அலைந்து திரிகிறவர்களைப் போல, அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது, நான் இருக்க வேண்டியது என்ன? ஸ்திரீகளில் ரூபம். நல்ல கவனிங்க. உடைய எங்கே மந்தையை மேய்க்கிறீர்? அந்நிய இடம் எனக்கு வேண்டாம், அந்நிய மந்தை எனக்கு வேண்டாம். நேசருடைய மந்தையில் இருக்க விரும்பியவள். ஆரம்ப அனுபவம் என்ன தெரியுமா? சபையில் இருக்க விரும்பியவள். ஆரம்ப அனுபவம் என்ன தெரியுமா? என் நேசர். வேறு சபை எனக்கு வேண்டாம், சத்தியம் இல்லாத சபை எனக்கு வேண்டாம், உபதேசம் இல்லாத சபை எனக்கு வேண்டாம், என் நேசர் இல்லாத சபை வேண்டாம். என் நேசர் இயேசு. எங்கே மேய்க்கிறீர்? அங்க நான் இருக்க விரும்புகிறேன். சபையில் இருக்க விரும்பியவள். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையிலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. அவர் நம்முடைய மேய்ப்பன், நாம் அவருடைய ஆடுகள். அவருடைய மந்தையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது அவருடைய ஆரம்ப நிலைமை. ஆனால் இன்றைக்கு எங்க? சுலமத்தியே, தேவ ஜனமே, ஒரு காலத்தில் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம், சபையில் வாழ துடித்தவள் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாள். திருப்பி திருப்பி கூப்பிடுறாரு, திரும்பி வா, திரும்பி வா சுலமத்தியே, திரும்பி வா. கூப்பிட வேண்டிய ஒரு பரிதாப நிலைமை. 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். நீர் ரூபம் உள்ளவர், என் நேசரே, நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது. 1:16. ஆண்டவர் நல்லவர். ஆமென். 2ஆம் அதிகாரம் ஒரு கவுட வாசிக்க பார்க்கலாம். ஒன் செகண்ட். நீர் ரூபம் உள்ளவர். போதும். நீர் ரூபம் உள்ளவர், நேசரை புகழ்ந்தவள், நேசரை அறிந்தவள், நீர் ரூபம் உள்ளவர். அல்லேலூயா. நீர் மேன்மையானவர், பசுமை நிறைந்தவர். ஒரு காலத்தில் தேவனை பற்றிய அறிவு, ஒரு காலத்தில் மந்தையில் இருக்க விரும்பியவள், ஒரு காலத்தில் இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்பாக ஓடி வருவேன் என்கிற வைராக்கியம், தீர்மானம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசியுங்கள். Chapter 2 verse 3. காட்டு மரங்களுக்குள்ளே, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே, அப்படியே குமாரருக்குள்ளும் என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே, அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், வாஞ்சையாய் உட்காருகிறேன். அம்மா, ஆதி நிலைமை என்ன தெரியுமா? ஆரம்ப நிலைமை என்ன தெரியுமா? ஆரம்ப வைராக்கியம் என்ன தெரியுமா? எனக்கு எகிப்தின் நிழல் வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு வேற எந்த நிழலில் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் நிழலில் ஒதுங்குற உனக்கு ஐயோ. எனக்கு இந்த உலக பிரகாரம் நிழல் வேண்டாம், எனக்கு உன்னதமானவரின் நிழல் வேண்டும். அது நிழலிலே நான் வாஞ்சையாயிருக்க விரும்புகிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது.
வேற எங்கேயோ யார் நிழலிலோ இருக்க விரும்பினவள் அல்ல, நேசரின் நிழலில் இருக்க விரும்பினவள். ஒரு அல்லிலே சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த கொடி அவருடைய நேசம். நல்ல வார்த்தை கவனிங்க. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த கொடி அவர் நேசம். அல்லேலூயா. என்னை தகுதிப்படுத்தினார். என் வேதம் சொல்கிறது அல்லவா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசற்படி இந்த கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசிப்பேன், போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விருந்து சாலைக்கு என்னை அழைத்துக் கொண்டு போனார். அதுக்கு என்ன தகுதி தெரியுமா? என் மேல பறந்த கொடி அவருடைய நேசம். நான் அவருடைய அன்புக்குள்ளாக்கப்பட்டவன், அவருடைய அன்பினால் தகுதிப்படுத்தப்பட்டவன், விருந்துக்கு நான் ஆயத்தப்படுத்தப்பட்டவன். நீங்க வெளிப்படுத்தல வாசிக்கிறல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். நல்ல அனுபவங்கள். 2:6 பாருங்க. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இடதுகை என் தலையின் கீழே இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. அவருடைய வலதுகரம் என்னை அணைக்கிறது. அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருந்தவள். ஒரு காலத்துடைய பேச்சு என்ன தெரியுமா? நீங்க அதை கற்பனை பண்ணி பாருங்க. இடதுகை தலையின் கீழ், வலதுகை அணைக்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோரே ஒரு சிந்தை திருப்புங்கள். கிட்டத்தட்ட 1 வயது வரையிலும் பிள்ளை நடந்து ஓடி திரிகிற வரையிலும், சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்க பிள்ளை எப்படி எடுத்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இடதுகை தலையில இருக்கும், வலதுகை அணைக்கும் பத்திரமா. ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிறாள், என் நேசர் எப்படி நான் வைத்திருந்தார் தெரியுமா? சொந்த பிள்ளையை போல வைத்திருந்தார். நான் தாறுமாறாய் ஓடவில்லை, அவர் கரத்துக்குள் அடங்கி இருந்தவன். அவர் இடதுகை என் தலையின் கீழ், வலதுகரம் என்னை அழைக்கிறது. இன்னைக்கு நேசர் கெஞ்சுகிறார், நேசர் கெஞ்சுகிறார், திரும்பி வா, மறுபடியும் திரும்பி வா. ஆச்சரியமா? இவ்வளவுக்குள்ள மறந்துட்டியா? இவ்வளவுக்குள்ள பின்மாறிட்டியா? இவ்வளவுக்குள்ள உலகத்துக்குள்ள போயிட்டியா? நீ மறுபடியும் திரும்பி வா. கர்த்தர் கூப்பிடுகிறார். இயேசுநாதருடைய செய்தி இதுதான், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. Seek first the kingdom of God. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தோத்திரம். நீங்க என்ன வாசிங்க? 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 16. என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், நான் அவருடையவள். பாருங்க, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர், உரிமை. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். நான் உலகத்துக்குரியவள் அல்ல, நான் பாவத்துக்குரியவள் அல்ல, நான் இச்சைக்குரியவள் அல்ல, நான் யாருக்குரியவள் அல்ல. என் நேசருக்குரியவள். என் வாழ்வு நேசருக்காக, என் பார்வை நேசருக்காக, என் பேச்சு நேசருக்காக, என் ஜீவியம் நேசருக்காக. ஒரே வாழ்க்கை இயேசுவுக்காக, ஒரே வாழ்க்கை இயேசுவை போல, ஒரே வாழ்க்கை இயேசுவோடு கூட. இதுதான் பழைய வாழ்க்கை. நல்ல பாடல். அந்த பாடல் தமிழ்ல இருக்கு பாஸ்டர். இயேசுவை போல அழகுள்ளவர் யாரும் இல்லை. அந்த பாட்டு தானே தமிழ் டிரான்ஸ்லேஷன். அது ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஒரு அருமையான பாடல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பழைய பாடல் பாட என்ன மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில். பாடி பாருங்க. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தேன், துன்ப வனாந்தரத்தில் இன்ப நல் வாழ்வடைந்தேன். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? அல்லேலூயா. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து இந்த துன்ப வனாந்தரத்தில், இந்த மறுபூமியில் நான் இன்ப நல் வாழ்வடைந்தேன். உரிமை. என் நேசர் என்னுடையவர். Jesus is my Lord. Hallelujah. He is my Lord. He is my Lord. அவர் என்னுடைய தேவன். உரிமை பாராட்டுதல். சங்கீதக்காரர் உரிமை பாராட்டுகிறார். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை போற்றுவேன், புகழ்வேன். உரிமை. இது ஒரு காலம். ஆண்டவருக்கு தோத்திரம். நினைவெல்லாம் நேசர், பேச்செல்லாம் நேசர், புலம்பல் எல்லாம் நேசர். ஒரு காலம். என்ன பாருங்களேன். 5ஆம் அதிகாரம்
இரண்டாம் வசனத்தை வாசிங்கள். chapter 5 verse 2. நான் நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். சகோதரியே, நல்ல கவனிங்க, கதவை தட்டுகிற நேசரின் சத்தம். நான் வெளிப்படுத்தல வாசிக்கிறல, இதோ வாசற்படி இந்த கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவாள். ஒரு காலம் என்ன தெரியுமா? இது என் நேசரின் சத்தம், இவர் கதவை தட்டுகிற சத்தம், தேவ சத்தம் கேட்டவள். அல்லேலூயா. அந்த 10 இருந்து வாசித்து பாருங்க, 5ஆம் அதிகாரம் 10 முதல் வாசியுங்கள். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அறிவை பாருங்கள், நேசரை குறித்த அறிவு என்ன? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் பரிசுத்தர், அவர் இரத்தம் சிந்தினவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். நேசர் யார் தெரியுமா? 10,000 பேரில் சிறந்தவர். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஜீசஸ் நேம் above all name. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். சொல்லுங்க. அரசியலில் பெரிய நாமம் இருக்கிறது, விளையாட்டு துறையில பெரிய நாமம் இருக்கிறது. ஒரு அரசியல்வாதிகளும் நமக்காக மரிக்கவில்லை, ரத்தம் சிந்தவில்லை, பாவத்திற்காக. அல்லேலூயா. ஆனா முழு உலகத்தின் பாவத்திற்காக ரத்தம் சிந்தின ஒரே ஒரு தெய்வம் அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தெளிவான அறிவு. பழைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஆதி அனுபவம் என்ன தெரியுமா? ஆரம்ப வாழ்க்கை என்ன தெரியுமா? நேசரை பற்றிய தெளிவான அறிவு. என் நேசர் வெண்மையானவர், என் நேசர் சிகப்பானவர், என் நேசர் 10,000 பேரில் சிறந்தவர். வாசிங்க, கம் ஆன். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. ஓகே, அப்படி பேசிட்டே போலாம். அல்லேலூயா. பேசி பேசி வந்த 16ல வாசிக்கும் போது அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். He is my Lord, he is my friend. Hallelujah. He is my Lord. இவர் என் நேசர், இவரே என் சிநேகிதர். ஒரு காலம் அப்படித்தான் பேச்சு, அப்படித்தான் ஒரு கால சிந்தனை. இன்னைக்கு அநேகரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆரம்ப வைராக்கியத்தை இழந்த உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். ஆரம்ப துடிப்பை இழந்த உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். ஆரம்ப மேன்மை இழந்த உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். ஆதி அன்பை இழந்த உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இடையில என்ன குழப்பம்? இடையில என்ன குழப்பம்? சாலமோன் பிரிச்சுட்டு போயிட்டார், நேசரை விட்டு சாலமோன் பிரிச்சுட்டு போயிட்டார். கொஞ்சம் ஆடம்பரத்தை கொடுத்துட்டார். எஸ்ன்னு சொல்லல, சாலமோனுக்கு வாழ்க்கப்படல, ஆனாலும் கொஞ்சம் ஆடம்பரம், ஆனாலும் கொஞ்சம் சிற்றின்பங்கள் உள்ள வந்துச்சு. தோத்திரம். நான் பாதரட்சை கலத்திட்டேன், நான் எப்படி போடுவேன்? தோத்திர சத்தம் கேட்ட போது திறக்க மனதில்லை, சத்தத்தை அறிந்தவள், சத்தம் வந்த உடனே திறக்க மனதில்லாதவள், நேசரை பார்க்க முடியாதவள், நேசரை தரிசிக்க முடியாதவர். அவர் உரிமை பாராட்டுகிறார். எஸ் சகோதரியே, என் புறாவே, தோத்திரம், என்னுடைய சகோதரியே, என்னுடைய புறாவே, இஸ் மை லவ், is my dove, is my sister. என் சகோதரியே, என் சிநேகிதமே, என் புறாவே என்று கெஞ்சுகிறார். வார்த்தையில சொல்லி பார்த்தார், தட்டி பார்த்தார், உணர்த்தி பார்த்தார், கை விரலை விட்டு பார்க்கிறார். கை விரலை காட்டினார். இயேசுவின் கைகள் உனக்காக, அவர் கைகளில் பட்ட ஆணிகள் உங்களுக்காக, அவர் சிலுவையில் தொங்கின ஆணிகள் உங்களுக்காக. வெறும் வார்த்தை அல்ல, இந்த கன்வென்ஷன் மூலமாய் தட்டுகிறார். நான் வந்திருக்கிறேன். நீ வெறும் சத்தம் கேட்கிறவர்கள் அல்ல, என்னை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திரும்பி வா. எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? உலகத்துக்கு நேராய் போகிறாயோ? பாவத்துக்கு நேராய் போகிறாயோ? சோரம் போறாயோ? இதை கர்த்தர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களை பார்தல் தருவேன். I will rest you. Hallelujah. எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் அழைக்கிறார். நீ போகிற வழி சரியல்ல, தாறுமாறான வழியில போய் கொண்டிருக்கிறாய். இசை வேண்டாம், சும்மா அந்த வார்த்தை லிரிக்ஸை சொல்லி கேட்கிறேன். பழைய பாடல ஒரு நாள் மறந்துட முடியாது. என் தகப்பனாரோடு நின்று நான் தெருவில் பாடி இருக்கிறேன். என் தகப்பனார் தெரு பிரசங்கியார்.
ஒரு மெக்கபோன் அவங்க கூட பைசா இல்ல, ஒரு தகரத்துல ஒரு புனல் வைத்து அதுல நின்று பாடின ஞாபகம் எனக்கு உண்டு. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. அந்த பாடல் நாம் இன்னைக்கும் எனக்குள் ரீங்காரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு அழைக்கிறார். பாவத்திலிருந்து பரிசுத்தமாய் வாழ இயேசு அழைக்கிறார். சாபத்திலிருந்து ஆசீர்வாதமாய் வாழ இயேசுவினை அழைக்கிறார். இம்மையிலிருந்து பரலோகம் போய் சேர இயேசுவினை அழைக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல, இயேசுவினை அழைக்கிறார். உனக்கு அவர் மறுமையை தர விரும்புகிறார். உனக்கு ஒரு நித்திய ஜீவனை அவர் தர விரும்புகிறார். அழைப்பை அலட்சியம் பண்ணாதே. அல்லேலூயா. அவர் அப்படித்தான் இருந்தார். அவரும் மணவாட்டியை ரொம்ப நேசித்தார். மணவாட்டின் மேலே அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். ஆனால்தான் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஒரு மனிதனும் கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் அல்ல. ஆண்டவருக்கு தோத்திரம். இங்க உன்னத பாட்டில் மறுபடியும் நேசர் சொல்லுகிறார், திரும்பி வா, திரும்பி வா. அல்லேலூயா. சுலமத்தியே, உன்னை பார்க்கும்படி திரும்பி வா. இன்னைக்கு நான் திரும்ப வேண்டிய 4 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 முறை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிற அப்படினால் 4 திரும்புதலை இந்த ராத்திரி உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால். அல்ல கவனிங்க, ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட. பிழையற்பட்டு காலத்தில் யாரை தள்ளுவாங்க? விபச்சார பாவம் வேசித்தன முகாந்திரம் இருந்தால் தள்ளிச்சிட்டு கொடுக்கலாம், மற்றபடி தள்ள முடியாது. பிழையற்பாடு சட்டம். ஒரு புருஷன் பாவம் செய்த தன் மனைவியை தள்ளிவிட்டு அந்நிய புருஷனுக்கு மனைவியானால், அவன் இவன்கிட்ட போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால், அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அவன் அவளிடத்தில் திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும். 2ஆம் வசனம் வாசித்தீங்களா? நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து. 2ஆம் வசனமா? ஆமா. நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டா என்று பார். உன் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியுங்க. என்னை கவனிங்க, கவனிங்க. உன் சூழ்நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். உன் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். உன் குமரல் ஆண்டவருக்கு தெரியும். ஹலோ, உன் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறவர். அல்ல கவனிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. வசவன் எரேமியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பும் என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பவில்லை. அவளோ திரும்பி இதெல்லாம் செய்த பிற்பாடு, சோரமான பிற்பாடு, இதையெல்லாம் செய்த பிற்பாடு திரும்பி வா என்று நான் சொன்னேன். ஒரு புருஷன் தள்ளிவிட்ட பிற்பாடு சேர்க்க மாட்டார். அவள் அந்நிய ஸ்திரீக்கு, அவர் அந்நிய புருஷனுக்கு வாக்கப்பட்ட பிற்பாடு அவன் சேர்ப்பானோ? திரும்பி வரமாட்டான். ஆனாலும் மன்னிக்கிற கர்த்தர், மறக்கிற கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார், ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். சகோதரா, இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரகத்தின் காலம் நாளை என்பது நாள் அல்ல. ஒரு நாள் பிறப்பது நீ அறியா. மனம் போல நீ வாழ்ந்தது போதும். உன் இச்சையின்படி வாழ்ந்தது போதும். உன் சுயத்தின்படி வாழ்ந்தது போதும். இந்த உலகம் மன்னிக்காது. சிறைச்சாலை கொண்டு போய் தள்ளும். இந்த உலகம் மன்னிக்காது. உனக்கு ஆயுள் தண்டனை தரும். இந்த உலகம் மன்னிக்காது. இந்த உலகம் மன்னிக்காது. உன்னை தூக்கிலிடும். ஆனால் இந்த உலகம் மன்னிக்காது. உன்னை புறம்பே தள்ளும். உன்னை மன்னிக்கிற தயவுபடுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெற்றவர். ஹல்லேலூயா. இலங்கை தேசத்திலே நான் பலமுறை போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட அறிவு சரியாக இருந்தால் ஒரு 14 முறை நான் இலங்கை தேசம் போயிருக்கிறேன். தேவன் அனுமதித்தால் இந்த வருஷம் கூட கர்த்தர் அனுமதித்தால் போகிறேன். அங்கே நடந்த சம்பவம், அங்கே ஒரு சரித்திரம் என்னை கவர்ந்தது. அந்த ஏர்போர்ட்ல பெயர் வச்சிருப்பாங்க, பண்டார நாயக்கர் ஏர்போர்ட் அப்படின்னு. அன்னைக்கு ஜனாதிபதியா இருந்தவரை ஒருவன் கொண்டான். அவன் பேரு
சோமநாத தேரோ என்பவன். அவனை சிறையில் அடைத்தார்கள். அவன்தான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டது. இலங்கை, பாகிஸ்தான், இந்தியா ஒரு காலத்தில் பிரிட்டிஷுடைய கட்டுப்பாடு இருந்ததனால் அங்கே மிஷனரிகள் இருந்தார்கள். சிறைச்சாலையில் போய் மிஷனரிகள் சோமநாத தேர்வை சந்தித்தார்கள். அவனுக்கு வேதாகமம் கொடுத்தார்கள். அவனுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள். அவன் பாவி என்று ஒத்துக்கொண்டான். அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். தோத்திரம், ஒருவேளை நீ அறியாமல் செய்தாய், பாவி என்று சொன்னால் நீனும் சாக வேண்டும், நானும் சாக வேண்டும். ஆனால் முடிவிலே நரகம் உண்டு, பரலோகம் உண்டு. நரகம் மோசமான இடம், போனால் திருப்பி வர முடியாது. அது அழுகையும் பற்களிப்புள்ள இடம், அது புழுக்களுடைய இடம், அது கந்தகம் உள்ள இடம். ஆனால் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் என்று கண்ணீரோடு ஜெபித்தால் ஒருவேளை இந்த உலகத்தில் நீ செத்து போனாலும் முடிவிலே நீ பரலோக ராஜ்யம் போகலாம். அவன் அழுதான், ஐயோ, இது எனக்கு தெரிந்திருந்தால் இந்த பாவத்தை நான் செய்திருக்க மாட்டேனே. சொல்லிக் கொடுத்தார்கள். உன் கைகள் செய்த பாவத்திற்காய் இயேசு கைகளில் அணியறையப்பட்டார். உன் கால்கள் செய்த பாவத்திற்காய் இயேசு கால்களில் அணியறப்பட்டார். மெய், வாய், கண், மூக்கு, செவி செய்த பாவத்திற்காய் இயேசு முட்களிடம் சுட்டப்பட்டார். உன் சரீரம் செய்த பாவத்திற்காய் இயேசு விலாவிலே குத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அவன் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தார். பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். வேதத்தை கொடுத்தார்கள், வாசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் மனம் திரும்பி கேட்டான், நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. சிறைச்சாலையிலே வேதத்தை வாசித்தான், சிறைச்சாலையிலே ரட்சிக்கப்பட்டான், சிறைச்சாலையில் அவன் ஞானஸ்நானம் பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இருந்து அவனுக்கு ஏற்கனவே பாடல் எழுதுகிற திறமை எல்லாம் இருந்தது. அங்கே கர்த்தருக்காக பாடல் எழுதினான். இன்றைக்கு மெயின் லைன் சர்ச்சில் அவன் எழுதின பாடலை கீர்த்தனையில் இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு ஆயுள் தண்டனை இருந்தது. அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள். மனைவி பிள்ளைகள் மனைவி தன்னுடைய நகையெல்லாம் வித்து ஒரு பெரிய அட்வொகேட்டை கொடுத்து கவர்னருக்கு மனு எழுதி, என் கணவன் எப்படி ஆயிலும் ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலையாக்கி விடுங்கள் என்று அவள் கொடுத்திருந்தார். குறிப்பிட்ட ஜட்ஜ்மெண்ட் டேட் வந்தது. இவன் தன் மனைவி பிள்ளைகளை பார்த்து அந்த சிறைச்சாலையிலிருந்து கோர்ட்டுக்கு போகிறான். சிறைச்சாலையிலிருந்து கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்ல நிறுத்தப்பட்ட போது கேட்கிறார்கள், அல்லேலூயா, கோர்ட்ல நிறுத்தப்பட்ட போது கேட்கிறார்கள், இந்த குற்றத்தை நீ தான் செய்தாயா? அவன் சொன்னான், ஆமா, இந்த குற்றத்தை நான் தான் செய்தேன். அறியாமல் உள்ள நாட்களில் தவறாய் நான் செய்தேன். அவன் சொன்னான், என்னை தூக்கிலிடுங்கள், நான் செய்த குற்றத்திற்கு நான் இந்த உலகத்தில் சாக வேண்டும். ஆனால் நீதிபதி அவனுக்கு என்ன எழுதி வைத்திருந்தார் தெரியுமா? மனைவியினுடைய இரக்கத்திற்காக கருணை மனுவினாலே அவனை விடுவிக்க பத்திரம் எழுதி வைத்திருந்தார். அவன் தன் சொந்த வாயினாலே சொல்லிவிட்டான், என்னை தூக்கிலிடுங்கள். மனைவி புலம்பினாள், நீ ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரன். இவருக்கு ஒன்று செய்ய முடியவில்லை. அவன் வாயினால சொன்ன போது வேற வழி இல்லாமல் அவனுக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டது. தூக்கு தண்டனை நாள் வந்தது. கடைசியாய் தன் மனைவியை பார்த்தான், அழுதான். அவன் சொன்னா, கவலைப்படாத, உன் புருஷன் பாவியா சாகல, அறியாமையில் இருந்து தவறு செய்தேன், இயேசு என்னை ரட்சித்தார், நான் ஒரு பரிசுத்தனாய் சாகிறேன். இயேசு உன்னை கைவிட மாட்டார், மனைவியை கைவிட மாட்டார், என் பிள்ளைகளை கைவிட மாட்டார். தைரியமாய் சொல்லுகிறேன், நான் இப்பொழுது பாவி அல்ல, இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார். அல்ல, கவனிக்க முடியும். அன்போடு கேட்கிறேன். இவர் கடைசிய நேரம் கேட்டான், என்னை தூக்கில் எடுக்கும் என்பதாக நேரம் வேண்டும் என்றான். முகத்தில் சோர்வு இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட எல்லாரை பார்த்து சொன்னான், உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன், இந்த தேதி இந்த மாசம் இத்தனை நாள் நான் ஒரு தவறு செய்தேன், செய்ததுக்காக இந்த தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொண்டேன், இயேசுவின் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். நான் இந்த உலகத்தில் கண்ணை மூட போகிறேன், ஆனால் பரலோகத்தில் கண்ணை மூடுவேன். என் தெய்வம் ரட்சகராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் செய்த தண்டனைக்காக இந்த சரீரத்தை நான் சாகப்பு கொடுக்கிறேன், ஆனால் என்னை அவர் மனம் திரும்பி இருக்கிறேன், என் பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லி அவன் ஒரு பாடல் எழுதினான். அந்த பாடல் இன்றைக்கும் மெயின் லைன் சர்ச்சில் கீர்த்தனையில உண்டு. அந்த பாடலை பாடிவிட்டு என்னை ரட்சிப்புக்குள் நடத்தின இந்த மிஷனரி கையில குடுங்கள் என்று சொல்லி அவன் சந்தோஷமாய் செத்து போனான். சரித்திரத்தில் இலங்கையில இன்றைக்கும் உண்டு. மனம் திரும்புதல் சாதாரணமானதல்ல.
மனம் திரும்புதல் சாதாரண மனம் இல்ல. நீ மனம் திரும்பும் போது, கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது, இங்கேயும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். முடிவிலே நித்திய ஜீவன், பரலோகத்தை சுதந்திரிப்பீர்கள். இப்ப நல்ல கவனிங்க, திருப்பி வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ? 2ஆம் வசனம், நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்தரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். 7ஆம் வசனம் வாசியுங்கள். அவள் இப்படியெல்லாம் செய்த பிற்பாடும் நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். போதும், இப்படியெல்லாம் செய்த போதும். இயேசு பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். இயேசு எதுக்கு உலகத்துக்கு வந்தார்? ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, ஒரு மார்க்கத்தை உண்டாக்க வந்தார். கிறிஸ்தவ மதம் அல்ல, மார்க்கம். சமாதானத்துக்கு மார்க்கம், சந்தோஷத்திற்கு மார்க்கம், பரிசுத்தத்திற்கு மார்க்கம், ஒழுக்கத்துக்கு மார்க்கம், பரலோகத்துக்கு மார்க்கம். இயேசுநாதர் மதத்தை ஸ்தாபிக்க வரல. அவருக்கு நல்ல தெரியும், உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். மனுஷனுக்குள்ள இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறபடினால் ஒரு மனிதனை குறித்து அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகிலும் திரும்பி வா. முதலாவது எதுக்கு தெரியுமா? நீ பாவம் செஞ்சுட்ட, தாறுமாறா வாழ்ந்துட்ட, பாவத்தை விட்டு பரிசுத்தத்திற்காக திரும்பி வா. முதல் திரும்புதல் என்ன? பரிசுத்தத்திற்காக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். Be holy because I am holy. பரிசுத்தத்திற்காக. அவர் விசுத்தன், அவர் பரிசுத்தர். திரும்ப சொல்லுகிறார், திரும்பி வா, திரும்பி வா சுலபத்தியே, நான் உன்னை பார்க்கபடி திரும்பி வா. அப்படி போயிடாத. முதல் திரும்புவது எதுக்கு தெரியுமா? உன் நிலைமை தெரியும், உன் இச்சை தெரியும், உன் பாவம் தெரியும். ஆகிலும் நீ திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 3:2, மத்தேயு 4:17, மத்தேயு 6:12 இதில் இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள். இயேசு திரும்ப 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 சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 11:32 வாசியுங்கள். யோவானின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர் சாலோமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே நகரத்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். யோனாவோட பெரியவர். யோனா நமக்காக மரிக்கல, யோனா நமக்காக அடக்கமடல, யோனா நமக்காக உயிர் தள்ளல. நமக்காக மரித்தவர் இயேசு, நமக்காக அடக்கமடப்பட்டவர் இயேசு, நமக்காக உயிர் தள்ளவர் இயேசு, நமக்காக உயிரோடு இருக்கிறவர் இயேசு. Jesus is alive. இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is a living God. இயேசுநாதர் ஜீவனுள்ள தெய்வம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஜீவனுள்ள தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். Matthew 18:3. 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுக்கு திருமணம்? மனம் திரும்புதற்காக. முதல் திரும்புதல் பரிசுத்தத்திற்காக. குழந்தையை போல மாறாவிட்டால், நல்ல சுவாபங்களில் மாறாவிட்டால், பிள்ளை மாதிரி மாறுறதுன்னு அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் கவனிக்குமா? குழந்தை மாதிரி மாறாட்ட எங்க போக முடியாது? சத்தமா சொல்லுங்களேன். பிள்ளை மாதிரி மாறுறதுன்னு அர்த்தம் என்ன சொல்வீங்களா? என்ன ஒண்ணும் பேச மாட்டீங்க? கபடம் இல்ல, வேற? ரைட் நவ் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறப்பதாக. பதில் சொல்லுங்கள், சொல்லுங்க. இங்க பிள்ளைக்காக தான் 2 பேரும் சண்டை போடுவோம். பிள்ளை சொல்லுங்க, கேட்டியா அக்கா, கேட்டியா நான் உன்ட சேக்க கேட்டியா,
அங்க ரெண்டும் முடிய போட்டு சண்டை போட்டு அது ஒண்ணு போய் முடி கையோட வந்து அங்க தெருவில் நிற்கும். இங்க ரெண்டும் சேர்ந்து கிடந்து விளையாடும். இதான் பிள்ளை. உங்களை விளங்கலையோ? உனக்கு அப்பா உண்டா? வந்தவன்டையான் கடை வாங்கி இருக்குது. அப்பா உண்டு கட்டியடா இல்லன்னு சொன்னாரு. இதான் பிள்ளை. இவர் சொன்னார், குட்டியே உனக்கு அப்பா இல்லன்னு சொல்லிட்டி, அப்பா இல்லன்னு சொல்லு. ஆமா அப்பா உண்டு இல்லன்னு சொல்லிச்சு கட்டியடா. இதான் பிள்ளைன்னு. பொய் சொல்ல தெரியாது, கள்ளங்கப்படி கிடையாது, உள்ளதா சொல்லும். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். குழந்தைகள் என்ன கவனி குழந்தைகள் என்ன கத்தர் கற்றுக் கொடுத்தார். மனம் திரும்பி யார மாதிரி மாறணும். பிள்ளை 3 மாசத்துல முகம் பார்த்து சிரிக்கும். இப்ப பிறந்த உடனே சிரிக்கும், அது வேற கதை. போட்டு முகம் 3 மாசத்துல சொல்லுங்கன்னு சிரிக்கும். ஒரு 4 மாசத்துல கமந்து விழும். 5 மாசத்துல தவளும். 8 மாசத்துல நல்ல ஆரோக்கியமான பிள்ளைகள் நினைச்சு பிடிச்சு எழுப்பி நிற்க முயற்சி பண்ணும். 10 மாசத்துல நடக்கும். இல்ல அங்கதான் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, பிள்ளைகள் வளர்ச்சியை பார்த்தீங்களா? 1.5 வயசுல அப்பா கப்பா சுப்பா அப்படின்னு என்ன பேசும். 2.5 வயசுல நம்ம ஆட்கள் ரொம்ப மோசம். 2.5 3 வயசுல எல்கேஜி போகும்போது லக்கேஜ் போட்டு அது மம்மி டாடி பாய்னு போகுது. பாவம். எல்லாம் அங்க இருக்கீங்களா? இம்மா குழந்தை மாறுறதுன்னு அர்த்தம் என்ன? குழந்தை கை சூப்பிட்டு இருக்குமா பார்க்க நல்லா இருக்கும். கேட்டீங்களா? குழந்தை கை சூப்புறது நல்லா இருக்கும். காலேஜ் போற குட்டி கை சூப்பணும் அப்படி இருக்கு. ஏமா குழந்தையா மாறுறதுனா கடைசி வரைக்கும் கை சூப்பிட்டு இருக்கிறது இல்ல, வளர்ச்சி, கிராஜுவல் growth. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான போதகர் இப்படி சொன்னார். நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு கல்யாணம் நடத்திட்டு இருந்தாரா கேட்டீங்களா? கல்யாணத்துல படிச்ச புள்ள பொண்ணு குனிஞ்சே இருந்தாளா. இவர் என்னடா பொண்ணு குனிஞ்சே இருக்குன்னு நல்லா பார்த்தா முக்காடுகளை பொண்ணு கை சூப்பிட்டு இருந்தாளா. கேட்டீங்களா? மாப்பிள்ளை குழப்பம் இல்ல, ஒரு நிப்பிள் வாங்கி கொடுத்தா மாதிரி எத்தனை உள்ளும். கடைசி வரை கை சூப்பிட்டு இருந்த குழப்பம். குழந்தைன்னு அர்த்தம் என்ன? வளர்ச்சி. ஆளும் வளருது, அறிவும் வளருது. ஒரு காலத்துல குளிப்பாட்டி விட்டீங்க, இப்ப பிள்ளை அதே குளிக்குது. ஒரு காலத்துல ட்ரெஸ் பண்ணீங்க, இப்ப பிள்ளை அதே ட்ரெஸ் பண்ணுது. ஒரு காலத்துல மக்களே போன ஏபி சொல்லுன்னு இப்ப சொல்லுது. நீங்க சொன்ன தப்பு கட்டிகளா, எங்க மிஸ் இப்படியான சொல்லி தந்தது, நீங்க சொல்ல தப்பு. பிள்ளை வளர்ந்துட்டு வளர்ச்சி. மனம் திரும்புதல் என்றால் என்ன? குழந்தையை போற மாற வேண்டால் வளர்ச்சியை கத்தர் விரும்புகிறார். முதல் மனம் திரும்புதல் பரிசுத்தத்திற்காக. லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை வாசிப்பீர்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை வாசியுங்கள். நான் எழுந்து இளைய குமாரனை குறித்து வாசிக்கிறோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுகிறதுக்கு நான் பாத்திரன். உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். எதுக்கு திரும்பி வந்தான்? பாவ அறிக்கை பண்ண. எதற்கு திரும்பி வந்தான்? பரிசுத்தத்திற்காக. அல்லேலூயா. ஏமா பாவம் செஞ்ச நாட்கள்ல பண்ணி கூட பக்கத்துல இல்ல. எப்படி சொல்லுங்க. அப்பா வேண்டான்னு இஷ்டத்துக்கு போனா பாத்தீங்களா, பண்ணி கூட பக்கத்துல இல்ல. ஏன் தெரியுமா? பண்ணி திங்கிற தவிடு கூட பயில கிடச்சல. இல்லங்க தருக்கீங்களா? ஓ, ஏன்னா பண்ணி திங்கிற தவிட்டுனால வயிற்று ஆசையா இருந்தான். பண்ணி கூட பக்கத்துல நிக்கல. அவ்வளவு மோசமான வாழ்க்கை. கவனிங்க. ஆனா இப்ப அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல். நான் திரும்ப போகிறேன், என் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகிறேன், நான் பரிசுத்தத்துக்கு திரும்ப போகிறேன். அல்லேலூயா. அவன் அண்ணன் சொன்னா, வேசி இடத்தில் ஆசி அளித்தவன் குற்றம் சாட்டினான். அல்ல கவனிக்கமா, அவங்க அப்பா என்ன செய்தார் தெரியுமா? அல்லேலூயா. முதல்ல கண்டுபிடித்தார், இரண்டாவது கட்டி பிடித்தார், மூன்றாவது கன்று அடித்தார். எப்படி சொல்லுங்க. அவனை கண்டுபிடிச்சார், என் பிள்ளை வந்துட்டானே. இரண்டாவது கட்டி பிடித்தார், முத்தமிட்டார், மூன்றாவது அவனுக்காக கன்று அடித்தார். இன்னைக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார், உன்னை நேசிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ திரும்புவாயனால் உனக்கு எல்லாவற்றையும் தரவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன பிடிச்சது தெரியுமா? தகப்பன் வீட்டுல இருக்கும்போது அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சது. ஆனா மனம் திரும்பி வந்த போது அவன் கேட்காததெல்லாம் கிடைச்சது. எத்தனை பேர் மனசுலாச்சு? அவன் குமாரனா இருந்த போது எனக்கு ஆஸ்தி வேணும், கேட்டது கிட்டுச்சு. இப்ப மனம் திரும்பி வந்தா தெரியுமா, கேட்காததெல்லாம் கிடைச்சது.
பாதரட்சை கிடைச்சி, வஸ்திரம் கிடைச்சி, மோதிரம் கிடைச்சி, இறைச்சி கிடைச்சி, அப்போ உங்க பயங்கர சந்தோஷம். நீ மனம் திரும்பும் பட்சத்தில் உன் மன விருப்பத்திற்கு அதிகமாய் செய்கிற ஒரு இயேசு இருக்கிறார். அவர் தரித்திரத்தின் தேவன் அல்ல. இந்த உலகத்தில் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். மறுமையிலே உனக்கு நித்திய ஜீவனை தருவார். முதல் திரும்புதல் பரிசுத்தத்திற்காக. இன்னைக்கு ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி போயிடாதுங்க. உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனிங்கள், சந்தேகம் இருக்கட்டும். இரண்டாவது வாசிக்கிறீங்களா? அதே வசனத்தை வாசிங்கள். இதை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன்னத பாட்டு. திரும்பி வா, திரும்பி வா சூலமுத்தியே, திரும்பி வா, திரும்பி வா, நாங்கள் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன கவனிக்கிறீங்களா? நாங்கள் முதல்ல சொன்னேன் பரிசுத்தத்துக்காய் திரும்பி வா. இரண்டாவது பரிசுத்தர் பார்க்க திரும்பி வா. பார்க்கும்படி திரும்பி வா. உன்னை பார்க்க விரும்புகிறார். சிலர் போன்ல அம்மை மூலம் பேசுறது கேட்டிருக்கீங்களா? எல்லாம் கேட்டிருக்கீங்களா? குட்டியை உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, வந்து உன மோரக்கட்டை உன்னை காட்டிட்டு போகப்படாதா? கிழவன் கிளம்பி எனக்கு காத்திருக்கோம் தெரியுமா? ஒரு வரி ஆச்சு, வந்து மோரக்கட்டை உன்னை காட்டிட்டு போகப்படாது. இப்படி பேச மாட்டீங்களோ? இப்படி இலக்கணமா பேசுவீங்களே. அன்பார்ந்த மகளே, நான் உன்னை பார்க்க ஆசையா இருக்கிறேன். நீ கடந்து வந்து உன் முகத்தை எனக்கு காட்டி செல்வாயா? உன் தரிசனத்தை காண விரும்புகிறேன். அப்படியா பேசுவிய? சொல்லுங்கன்னு. குட்டியை முஞ்சி ஒண்ணு காட்டிட்டு போகட்டியா? ஏமா சொன்னீங்களா சொல்லலையான்னு? தாய்க்கு மோளை பார்க்க ஆசை. பார்த்து ஒரு வாரம் தான் ஆச்சு. அதான் குழப்பம். ஒரு வாரத்துல உன்னை பார்க்க ஆசையா இருக்கு. கேட்டியா? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இங்க வந்த உடனே ஒரு கட்டஞ்சாயம் கொடுத்து, குட்டி எப்போ போற? அது வராம இருந்ததே கொள்ளலாம். அவ பையன் தூக்கிட்டு 2 நாள் இருக்காம வந்தா கிளம்பி உடனே கேட்க இப்ப போறான்னு. ஆனாலும் குட்டி பாக்குறதுக்கு ஒரு ஆசை. பிள்ளை அவர் சொல்றாரு, நான் உன்னை பார்க்கணும், திரும்பி வா. ஒரு காலத்துல நீ உன் நேசம் எனக்கு தெரியும், ஒரு காலத்துல பாசம் எனக்கு தெரியும், ஒரு காலத்துல உன் வைராக்கி எனக்கு தெரியும், ஒரு காலத்துல உன் அன்பு எனக்கு தெரியும், ஒரு காலத்துல உன் ஆசை எனக்கு தெரியும். நீ இன்னைக்கு எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. நீ ஒரு மாதிரி போறிய. நான் உன்னை பார்க்க விரும்புறேன். பழைய அன்பு இருக்கா? பழைய ஐக்கியம் இருக்கா? பழைய பாசம் இருக்கா? நான் உன்னை பார்க்க விரும்புறேன். பார்க்கும்படி திரும்பி வா. மனுஷன் பார்க்கிற மாதிரி ஒரு பார்க்க மாட்டார். மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். மனுஷன் எதை பார்க்கிறான் சொல்லுங்க? சின்ன வயசுல நான் ஊழியத்துக்கு வந்தேன். 1990 நான் 34 வருஷத்துக்கு முந்தைய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே கன்வென்ஷன் பிரசங்கியா நான் அறிமுகமானேன். ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த களியகோள பக்கத்துல செங்கவள பகுதியில நான் ஒரு பெரிய கன்வென்ஷன்ல பேச வந்தேன். சின்ன பையன். அந்த போதகரனை பார்க்கல, என்னை அழைத்தார். ஒரு 30-34 வருஷத்துக்கு முந்தைய எப்படி இருந்திருப்பேன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ கட்டியில நான் போய் நிற்கேன். வால்போர்ஸ் மலையாளத்தை விட்டு இருக்கு, தமிழ்ல விட்டு இருக்கு, 1 கிலோமீட்டருக்கு ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்கு. அவர் நேரா சின்ன பாஸ்டர் பையன், சின்ன பையன் மெல்ல வந்து கேட்டான், நீங்க யாரு? நான் சாமுவேல் ஜெபராஜ். இவன் சொன்னான், அப்பா அந்த கன்வென்ஷன் சம்சாரிக்கு இந்த பாஸ்டர் வந்திருக்கு. அவர் வேகமா வந்தார். பாஸ்டர்னா பெரிய தடியா நல்ல வாட்டச்சாட்டம் இருப்பாருன்னு நினைச்சாரோன்னு தெரியாது. நான் ரொம்ப ஜல்லியா இருப்பேன், பாஸ்டர் மாதிரி தான் இருப்பேன். அன்னு அவரு கேட்டார், நீங்களோ? சாமுவேல் ஜெபராஜ். வெளியே விட்டே கேட்டார். நான் கேட்டாரு, எங்கேயாவது கன்வென்ஷன்ல சம்சாரிச்சுட்டோ? ஃபர்ஸ்ட் டைம் இവിടെയാണ് സംസാരിக்க വന്നത്. நான் என்ன പറയും? நல்ல வேலை பாஸ்டருக்கு மனைவி ஒண்ணு கொள்ளலாம், அதனால சாய கிட்டுச்சு, அல்லாட்ட அதுவும் கிட்டில்ல. அவர் பாஸ்டர் புறம நிற்கிறது. என் கூட 2 பேர் உண்டு. கிட்டார் வசிக்க ஆளு கீபோர்டு அன்னைக்கு அவனு 2 பேர் ஏறத்தாழ அப்படி பார்க்க. ஒருத்தர் இப்ப லண்டன்ல இருக்கான். நான் சொல்றது ஒரு யூடியூப்ல அவன் பார்த்துட்டு இருக்கலாம். கிட்டார் வாசிக்க அவனை கூட்டு போயிருக்கிறேன். என்னோட வயது மூத்த ஒரு போதகர், அவரையும் கீபோர்டு வாசி கூட்டு போயிருக்கேன். எனக்கு இப்படி அறுப்பு கிடைச்சா நம்ம மேலே இப்படி பார்ப்பணும். நல்லா கேளுங்க. கடைசியில பாட்டு முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. நல்ல நிறைய ஆட்கள். ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி ஒரு சேர் போட்டிருந்தது, பொண்ணு மாப்பிளைக்கு போட்டிருக்குங்களா. அந்த சேர்ல முழுது நான் கிடையாது, ஒரு ஓரத்துல நான் இருந்தேன். நான் அவ்வளவுதான் உண்டு, என் சைஸ் அன்னைக்கு அவ்வளவுதான். இவரு பக்கத்துல வந்து திரும்பிக்கிட்டாரு. அப்படி அவர் நினைச்சாரு, இந்த பயலை கூப்பிட்டு கன்வென்ஷன் போக்குன்னு நினைச்சாரோ தெரியாது.
அங்க மைக்லாம் வச்சிருந்த அரசியல்வாதிகளுக்கு வச்சிருக்கீங்களா? அப்படி 3 மைக் இருக்கு. அவர் சொன்னாரு, கடைஞ்ச பிராவசம் தமிழ்ல மலையாளத்தில் சேர்ந்து பேசினார். கலைஞ்ச பிராவசம் வலி ஒரு டீமான விட வந்தது. அது உண்மைதான் அவர் சொன்னது. நான் போறதுக்கு முந்தின வருஷம் யார் பேசியிருக்கானா, PV ஆசாரி. அவர் வந்தாருன்னா லாரியில எல்லாத்தையும் சேர்த்து தள்ளி போட்டு வருவார். அவர் வரும், பாரி வரும், மக்கள் வரும், மருமக்கள் வரும். இல்ல பாஸ்ரே எல்லாம் வாரி கட்டி அடிச்சு தவிர்த்து அவர் அங்க போனாரு போன வருஷம். இப்ப நான் ஒரு செருக்கம் போய்க்க மாட்டேன். மனுஷன் பாக்குற மாதிரி அவர் பார்க்க மாட்டார். கேட்டீங்களா? இவர் சொன்னாரு, ஆனாலும் இந்த பிரவாசம் ஒரு செருக்கன் விட உண்டு, எப்பொழுது சம்சாரிக்கும். அவ்வளவும் சொன்னதான் செத்த வீட்டுல அமைதியான மாதிரி அவ்வளவு பேர் அமைதியானாங்க. எனக்கு உள்ள பிரசங்கத்துல பாதி மறந்து லங்க தருக்கீங்களா? நான் நல்ல வைராக்கியமா, சின்ன வயசு பத்தியலா நல்ல வைராக்கியமா 20-22 வயசு அவ்வளவுதான் உண்டு. அப்போ நல்ல வைராக்கியமா பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி போனேன். இவர் சொன்னதோடு எனக்கு அவ்வளவு போக்கு. எனக்கு பரிசுத்த ஆத்மா ஒரு காரியத்தை நிரப்பினார். அங்கங்க எங்க அம்மா கன்னியாகுமரி அப்பப்போ வர்றதுனால கொஞ்சம் மலையாளம் புரியும். அவர் சொன்னார், தமிழ்ல சம்சாரிக்கும் குழப்பம் இல்ல, எல்லாருக்கும் மனசிலாகட்டார். நான் சொன்னேன், கோலியாத்த கொல்றதுக்கு 40 நாள் வர வலிய ஒரு டீமான போயது. வலிய டீம் சாதிக்க முடியாத காரியத்தை சிறுக்கனான சாதிச்சது. இப்ப ஒரு அல்லையில வந்துச்சு பத்தியில, அப்பதான் எனக்கு உயிரை திருப்பி வந்துச்சு. அப்ப அந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட 8 பேர் ஞானசானம் எடுத்தாங்க. 24 வருஷம் ஸ்ட்ரோக்கா இருந்த சகோதரி கூட்டத்தில் அற்புதம் கத்த நடத்தினார். கையை உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்தினாள். பாஸ்டருக்கு பயங்கர சந்தோஷம். கட்டியலா? அப்போ கடைசி நாள் கூட்டத்தில் கட்டியலா? அங்கே இருந்து போட்டோ எடுப்பாரு, இங்க இருந்து போட்டோ எடுப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அனுப்பி தரல, வெறும் பிளாஸ் அடிச்சாரோன்னு தெரியாது. இப்போலாம் ஆளு உண்டு, இப்போலாம் ஆளு உண்டு. மனுஷன் எதை பாக்குறான் சொல்லுங்கன்னு. ஆனா கர்த்தரோ எத்தனையோ வருஷங்களுக்கு பிற்பாடு அந்த ஏரியாவில் இன்னொரு கன்வென்ஷன் வந்தேன். வந்த போது எனக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை. இது நம்ம பழைய கதெல்லாம் அவரை ஒன்று பார்க்க போகணும்னு போனோம். அப்ப நான் கொஞ்சம் நல்லா தடிச்சு இதே மாதிரி ஆயிட்டேன். என் கூட கூட்டிட்டு போன பாஸ்டர் மாதிரி இருந்தாரு. நான் போய் சாமுவேல் ஜெபராஜ் வந்திருக்கேன்னா ஏன்ட்ட பேச மாட்டாரு, அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டு பழைய பாடியிலே அவர் தான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. மனுஷன் எதை பார்க்கறான்? கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டாரு. உன் நினைவுகள் அவருக்கு தெரியும், உன் சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். மனுஷ விதமாய் பார்க்கிற பார்வை அல்ல. உங்களை சொல்லி தரட்டுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு முன்னால நாம் நிர்வாணிகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு அவர் உன்னை பார்க்க விரும்புகிறார். உன் சிந்தனை அவருக்கு தெரியும், உன் பார்வை அவருக்கு தெரியும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாசிக்கிறீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நேரம் கருதி வேகமாய் போலாம். பாருங்க, இப்போ பின்மாற்றம் அடைந்து தோத்தர் மீன் பிடிக்க போயிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு வராங்க. ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணும் கிடைக்கல. பின்வாங்கி போனால் அவன் மேல் என் இருதயம் பிரியமாயிராதன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ராத்திரி முழுதும் ஒன்னும் பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 300 முழம் இருக்காங்க. ஒரு முழம்னா 1.5 அடி. சரியா? அப்ப 300 முழம்னா கிட்டத்தட்ட தோத்திரம் 300 முழம், 200 முழமா 300 முழமா? ஓகே, ஒரு 300 அடி தூரத்துல தான் நிக்கிறாங்க. நல்ல அதிகாலை வேளையிலே இயேசு வந்து கேட்கிறார், பிள்ளைகளே புசிப்பதுக்கு ஏதாகிலும் உண்ட? வாசிங்க சகோதரி. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். நல்ல கவனிங்க, இயேசு கேட்கிறார், பிள்ளைகளே புசிப்பதுக்கு ஏதாகிலும் உண்டா அப்படின்னு கேட்கிறார். இவங்க ஒண்ணு இல்லைன்ட்டாங்க. வலது பக்கமா வலைய போடுனா நிறைய மீன் கிடைச்சது. கிட்டத்தட்ட 300 அடி தூரத்துல தான் இருக்காங்க. 200 முழமா அவ்வளவுதானே போட்டுருந்துச்சு. ஓகே, 200 முழம். 200 முழம்னா 300 அடி. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் வச்சுக்கீங்களேன். 300 அடி, இது ஒரு 2-3 மடங்கு வச்சுக்கிடுங்களேன். இவ்வளவு தூரம் தான் டிஸ்டன்ஸ், கடற்கரை ஓரத்துல. ஓகே, அப்போ தோத்திரம் அவங்களுக்கு தெரியல, ஏசுநாதர் தான் தெரியல. உடனே மறுபடியும் வாசிக்க சகோதரி. அவருக்கு அன்பாயிருந்த சீசன் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி, அவன் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்ததனால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடல்ல குதித்தான். ஏமா கூட உள்ளவங்க இருக்க நிர்வாணமா இருக்கும்போது வைக்கப்படல, கட்டிகளா? அவன் நிர்வாணம் அவமானமா தெரியல. ஆனா கர்த்தருக்கு முன்னால் நிற்க முடியாது.
ஹல்லேலூயா. இவ்வளவு அசிங்கமா எனக்கு அற்புதம் செய்தாரே, ஒரு காலத்துல நீ அழைத்தாரே, நான் இவ்வளவு கீழ்த்தரமாய் போயிட்டனே. கர்த்தர் என்று சொன்ன உடனே அவர் பார்க்க விரும்புகிறார். அவர் என்னை பார்க்கும்போது நிர்வாணத்தை பார்த்து விடக்கூடாது, என் அசிங்கத்தை பார்த்து விடக்கூடாது. அவருக்கு முன்பாக நான் இப்படி நிற்க விரும்பவில்லை. யா மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டார் ஐயா. எல்லாரும் நீ கவனிக்கிறீங்களா? உங்க நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். உன் நினைவுகள் அவருக்கு தெரியும். உன் நினைவு அவருக்கு தெரியும். அவர் கர்த்தர் இயேசு அப்படின்னு சொன்ன உடனே அவன் நிர்வாணமா இருந்த அப்படினால் தன் சட்டையெல்லாம் அப்படி இடுப்புல கட்டிட்டு டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டா. கர்த்தரை பார்க்க விரும்புகிறார். அவருக்கு முன்னால எப்படி நிற்க விரும்புறீங்க? திரும்பி வர சொல்லுகிறார். நான் உன்னை பார்க்கணும்பா, நீ திரும்பி வாங்குறார். என்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம், Glory be to God, 27ஆம் அதிகாரம் 20, 21, 22. என்ன சம்பவம்? நேரம் கருதி நான் சொல்லுகிறேன், தேவைக்கு வாசியுங்கள். ஏசாவை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறார், ஈசாய் சொல்லுகிறார், ஏசாவை பார்த்து, பா வேட்டையாடி பிடிச்சு சமைச்சிட்டு வா, நான் சாப்பிடணும். இது அம்மா கேட்டுட்டாங்க, யாக்கோபிட்ட அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா அவன் போக மாட்டேங்க. அம்மா சொல்றான், உடனே சட்டை தூக்கி போட்டு போடா, ஆசீர்வாதத்தை வாங்கிரு, அவன் எப்ப வர போறான். யாக்கோபு போயிட்டான். கறி மணக்குது, இவருக்கு கண்ணு தெரியாது, கண்ணு போக்கு. இவன் கறியோட போய் நிக்கிறான். கேக்குறாரு, வாசிக்க சகோதரி. ஈசாக்கு குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது? இவ்வளவு சீக்கிரம் எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறாரு. அதுக்கு ஒரு பொய் சொல்றான், உன் தேவனாய் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினாரு. அடுத்தால, அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானா? நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை ரொம்ப கவனிங்க. நீ என் குமாரனாகிய ஏசாதானா அல்லவோ என்று நான் உன்னை, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, என்று நான் உன்னை பார்க்கும்படி கிட்டவா என்றான். கிட்டவா, தூரத்துல இருந்து உன்னை பார்க்க முடியாது, என் கிட்டவா, நான் உன்னை பார்க்க விரும்புறேன். எனக்கு கண்ணு தெரியல, ஆனா ஏசாதானா எனக்கு தெரியல, நான் உன்னை தடவி பார்க்க விரும்புறேன், உன்னை பார்க்க விரும்புறேன். அல்லேலூயா. அவருக்கு தெரியுது, அவருக்கு உண்மையை சொன்னா கரியும் போக்கு, உண்மையை சொல்லாம இருக்க முடியாது, ரொம்ப நிர்பந்தம். ஆனால உண்மையும் சொன்னாரு, அல்லது வேற வழி இல்ல, அப்படியே சமாளிக்கவும் செய்தாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? சாயலோ ஏசாவின் சாயல், சத்தமோ கள்ளை. கள்ளைன்னு அவர் கண்டுபிடிச்சார். நம்ம ஆக்கள் சிலர் சொல்ல தெரியுமா, கள்ளின்னு. சிலர் கள்ளிங்க உன பாஸ்டரை கட்டியலா, மற்றவ கடுத்த கள்ளியான பாஸ்டரே. ஆமா, இவன் கடுத்த கள்ளை. சட்டை யாருக்கு சட்டை? ஏசாவுக்கு சட்டை. சத்தம் யாருக்கு சத்தம்? ஏமா உன் சுவாபம் உன்னை காட்டி கொடுக்கும். ரொம்பலாம் மறைக்க முடியாது, ரொம்பலாம் பொய் சொல்ல முடியாது. கிரிய நாளானது கிரிய வெளிப்படுத்தும். அல்லேலூயா. பா, ரொம்பலாம் மறைக்க முடியாது. ஏசுநாத வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே என்ன? வேதபாரர் பரிசேயரை பார்த்து சட்டம் தெரியும், நீதி தெரியும், நியாயம் தெரியும், எல்லாம் தெரியும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. கல்லறை வெளியே பார்க்க நல்ல கிரானைட், மார்போனைட், நல்ல மேல எல்லாம் போட்டெல்லாம் வச்சிருக்கோம். உள்ள எலும்பு கூட நாத்தமும். வெளியே பார்த்த பர்சனாலிட்டி, உள்ள பார்த்த முனிசிபாலிட்டி. விளங்கிச்சோ? எல்லாம் அங்கதான் இருக்கீங்களான்னு. வெளியே நல்ல மினுக்கு. கிறிஸ்தவனை போல, கிறிஸ்தவனை போல, அவரை போல, இவரை போல, ஆனா உள்ள அசுத்தத்தினாலும் வெளிப்புறம் சுத்தமாக்குறீர்கள். உள்ளவோ உள்ளையோ அசுத்தத்தினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. அவர் சொல்ல, கிட்டவா, என் கண்ணு தெரியாத அப்பன் சொல்லுதான், கிட்டவா, நீ ஏசாதான், அவனை தடவி பார்க்க விரும்புறேன். தடவிட்டு சொன்னாரு, நீ இல்ல, நீ யாக்கோபு அப்படி சொல்றதா சொன்னார். சத்தம், அது யாக்கோபின் சத்தம். உன்னை அறிய விரும்புகிறார். மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டார். இரண்டாவது சொல்றார், சுலமத்தியா திரும்பி வா, நான் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா. இன்னைக்கு ராத்திரி அவர் பார்த்தால் ஒரு நிலைமை என்ன எல்லாருக்கும் தெரியும். அம்மா சொல்லுங்கம்மா, ஏர்போர்ட்ல கொண்டு போகிற ஒரு பின்னு முத கொண்டு இங்க தெரியும். என்ன கொண்டு போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. தங்கத்தை உள்ள விழுங்கிட்டு டாய்லெட் போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு தான் விடுவாங்க. அம்மா எல்லாம் தெரியுமா? ஹலோ, ஸ்கேன் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க மனுஷன் கண்டுபிடிப்பு எல்லாம் தெரியுமானால் ஒரு நிலைமைகளை அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன்.
நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். பக்கத்துல வர சொல்றான், உன்னை பார்க்க விரும்புறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பார்க்கும்போது சரியா இருக்கணும். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம், glory to God, 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்களா? ராஜாவின் கல்யாணத்துக்கு எழுதியிருக்கிறது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா சொன்னார், அழைத்தவர்கள் அலட்சியம் பண்ணினார்கள், இப்பொழுது எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கினார். விருந்தாளிகளை பார்க்க அவர் போகிறார். விருந்தாளிகளை பார்க்க நேசர் வருகிறார். அந்த ராஜா வருகிறார். வரும்போது ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, கல்யாண வஸ்திரம் தரித்திருந்தாத ஒரு மனுஷனை கண்டார். அவர் ஏழை அற்பமா நினைக்கல, வழியோரத்தில் உள்ள அற்பமா நினைக்கல. அல்லேலூயா. அழைத்தவர்கள் அலட்சியம் பண்ணினார்களே, ஆனால் வழியோரத்தில் இருக்கிறவர்களையும் எளியவர்களையும் அழைத்து கொண்டு வந்தார். ஆனா கண்டிஷன் என்ன தெரியுமா? ராஜாவின் பந்தி அமர ஒரு கல்யாண வஸ்திரம் தேவை. எத்தனை பேர் காரியம் மனசிலாச்சு? அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனை கண்டு அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போய் அவனை தள்ளுங்கள். அவர் காணும்போது ரட்சிப்பின் வஸ்திரம் உன் வாழ்வு இல்லாதிருந்தால், அம்மா, குறுக்கு வழியில பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. ஒரு வழியில குறுக்கு வழியில லஞ்சம் கொடுத்து இன்னைக்கு நீ நிறம் குற்றவாளி, இன்னைக்கு வெளியே இருக்கலாம். லஞ்சம் கொடுத்து அநீதியாய் சில காரியங்களை செய்யலாம். லஞ்சம் கொடுத்து பரலோகம் போக முடியாது. ஒரே வழி, உன் பாவத்தை அறிக்கையிட்டால் உனக்கு பரிசுத்தத்தை தந்து பரலோகம் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பேசிட்டே போல ஆண்டவருக்கு தோத்திரம். ஒரு நல்ல அழகு தேவை. அவர் பார்க்கும்போது ஒரு அழகோடு பார்க்க விரும்புகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவருக்கு சொந்தம் சாந்தம், அமைதியில் உள்ள ஆவி, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் நமக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. ரட்சிப்பினால் அவர் அலங்கரிக்க விரும்புகிறார். அதனால முதல்ல பரிசுத்தத்திற்காக திரும்ப ஒரு அறைகூவல். இரண்டாவது, அவர் பார்க்க விரும்புகிறார். உன் நிலைமைகளை பார்க்க விரும்புகிறார். உன் வாழ்வை அவர் பார்க்க விரும்புகிறார். அந்த நாள்ல எப்படி இருந்த ஆதாமை பார்த்து சொன்னார், ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆடாம், where are you? அதுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதான்னு என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிய. காட்டத்திக்குள்ள இருந்த சகைவ கண்டு கரெக்டா போய் சகைவ இறங்கி வான்னு சொன்னாரான்னு. அப்ப ஆதாம் இருக்க தெரியாதா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிய. ஏதேனும் உண்டாக்குது அவர் தான், ஆதாம் உண்டாக்குறது. அப்ப அர்த்தம் என்ன? ஆதாமே எங்க இருக்கிறாய்? சக்க மூட்ல இருக்கியா, மாமூட்ல இருக்கிறா, பிளாமூட்ல இருக்கியா, ஐனி மூட்ல இருக்கியா? அப்படி கேட்கல. உன்னை ஆளும்படி வைத்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை தேவ மகிமையில மூடுனேன். Now Adam, where are you? இன்னைக்கு நீ எங்க இருக்கிற? உன்னை வச்ச நிலைமையில இருக்கிறியா? வச்ச அழைப்புல இருக்கிறியா? வச்ச அபிஷேகத்துல இருக்கிறியா? நான் உன்னை பார்க்க விரும்புறப்பா. உன்னை கொடுத்து நோக்கம் வச்சிருந்தேன், உன்னை கொடுத்து திட்டம் வைத்திருந்தேன். ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. உன்னை ரட்சித்தாரம்மா, உன் தலைமுறை கர்த்தருக்காக வாழணும். உன்னை ரட்சித்தார, உன் பிள்ளை ரட்சிக்கப்படணும், உன் பிள்ளை ஞானஸ்நானம் பண்ணணும். உன்னை வேறுபடுத்தினார, உன் பிள்ளை உலகத்துல போயிட்டம்மா. ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே. ஏன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்தம் உள்ள சந்ததியை பெரும்படிதானே. Glory to God. அவர் பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பார்வையில தப்ப முடியாதம்மா. அவர் பார்க்கும் போது நம்ம அசிங்கமா பாத்திரக்கூடாது. கல்யாண வஸ்திரம் இல்லாம பாத்திரக்கூடாது. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சுத்த கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே. ஹல்லேலூயா. Glory to God. அவர் பார்க்க விரும்புகிறார். மூன்றாவது ஒரு காரியம், அவர் பார்க்கும்போது பரிசுத்தத்தை பார்க்கட்டும். நீங்க ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீங்க என்ன பார்க்கும்போது நீங்க விரும்புகிற அழகு, நீங்க விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். 2 பேர் மேல சால்வை விழுந்துச்சு. ஒண்ணு கவனிங்க, எலியாவின் சால்வை எலிசாவின் மேல விழுந்தது. நேரம் கருதி
நான் ஷார்ட்டா சொல்றேன். அல்லேலூயா. யோனத்தான் தாவீது மேல் உள்ள அன்பால் சால்வையை போட்டான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்ப நல்ல கவனிங்க, நேரம் கருதி அந்த பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கிடுங்க. இவர் 12வது ஏர்ல போய் வேற ஒண்ணுமே பிரசங்கம் பண்ணல. ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணி ஊழிய அழைப்பு எல்லாம் கொடுக்கல. 12 தேர் ஓடுதுமா, எல்லாரும் கிடைக்காத ஒரு அழைப்பு கிடைச்சிருக்கு. யாருக்கும் கிடைக்காதவருக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அலட்சியம் பண்ணாத. 11 பேர் கிடைக்கல. உனக்கு முன்னால போன நிறைய பேர் கிடைக்கல. உனக்கு அந்த வாய்ப்பை கர்த்தர் தந்தார். நிறைய பேருக்கு இந்த கன்வென்ஷன் கிடைக்கல. நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை கேட்க வாய்ப்பு இல்லை. உனக்கு கிருபையா தந்திருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்தை கேட்டு அறிந்தால் உனக்கு நலமாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 11 பேரை புறக்கணிச்சு 12வது மேல போட்டாரு. ஒரு பாடுற கிருபையை தந்தாரு. ஒரு இசை வாசிக்கிற கிருபையை தந்தாரு. ஒரு சண்டே கிளாஸ் நடத்த தந்தாரு. ஒரு வாலிபர் கூட்டம் நடத்த தந்தாரு. எத்தனையோ பொறுப்புகளை தந்தாரு. அலட்சியப்படுத்தாதே, அலட்சியப்படுத்தாதே. அல்லேலூயா. வேற ஒண்ணும் சொல்ல, அவர் சால்வையை போட்டார். உனக்கு ஒரு கிருபையை தந்தார். சால்வை என்றால் வரத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் பிரசங்கிக்கிற வரம் இல்லை, எல்லாருக்கும் பாடுகிற வரம் இல்லை, எல்லாருக்கும் இசை வாசிக்கிற வரம் இல்லை, எல்லாருக்கும் தீர்க்க தரிசன வரம் இல்லை, எல்லாருக்கும் ஜெபிக்கிற வரம் இல்லை. உனக்கு தந்தாரே. உலகத்தில் போய்விடாதே. ஊழியம் என்று சொன்னவரே எல்லாவற்றையும் விட்டு வருகிறதல்ல. நீ வேலை செய்து கொண்டே பாடலாம், நீ வேலை செய்து கொண்டே சுவிசேஷம் அறிவிக்கலாம், வேலை செய்து கொண்டே இயேசுவை பத்தி சொல்லலாம். நான் வேலூர்ல ஒரு முறை பார்த்தேன். ஒரு காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் காலையில பார்த்தேன். பல வருஷத்துக்கு முந்தி. எப்படி என்னுடைய அறிவு சரியா இருந்தால் 17, 20 வருஷத்துக்கு 22, 21 வருஷத்துக்கு முந்தி பார்த்தேன். டியூட்டியில நின்னுட்டு அவர் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். அப்ப அவர்கிட்ட பேசுனேன், சார் இப்படி நல்லா இருக்கீங்களா? அவர் சொன்னாரு, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், என் டியூட்டியில கரெக்டா இருப்பேன், எந்த ஸ்டேஷன் போனாலும் எஃப்ஐஆர் குறையும், எந்த துணிகரமா எல்லாருக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டேன், பார்சியாலிட்டி பண்ண மாட்டேன், என் டியூட்டியில என்னை யாருமே குறை சொல்ல முடியாது, அதனால என் வேலையை நான் செய்யறேன். பல வருஷத்துக்கு முந்தி. இன்னைக்கு தானே சூழ்நிலை எல்லாம் தாறுமாறா மாறிடுச்சு. ஒரு நபரை குறை சொல்ல முடியாது. 5 பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன், என்னோட ஸ்டேஷன்ல போட்டா நான் போகிற இடத்துல எஃப்ஐஆர் குறையும், குற்றம் இருக்காது, எல்லாரும் நேசிப்பேன், காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருவேன், பெரிய அளவுல குற்றம் இருக்காது. அவர் நிறைய ஆதாரப்பூர்வமாய் சில காரியங்களை சொன்னார். நான் துண்டு பிரதி கொடுக்கிறேன். இது என் மேல உள்ள அன்பு, தேவன் என் மேல வச்ச அன்பு. நான் ஊழியம் செய்ய நான் வெட்கப்பட மாட்டேன். வாசிங்க சகோதரி, இந்த பகுதியை மிக முக்கியமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின் தொடர்பேன் என்று. என்ன சொல்றான் தெரியுமா? நான் ஊழியத்துக்கு வரேன், என் மேல சால்வை வந்துச்சு, எனக்கு ஒரு அழைப்பு வந்துருச்சு, எனக்கு ஒரு கிருபை வந்துருச்சு, நான் வீட்டுல போய் நான் உத்தரவு வாங்கிட்டு வரேன், எங்க அப்பா அம்மாட்ட போய் ஒரு பெர்மிஷன் பண்ணிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கு எலி என்ன சொன்னார் தெரியுமா? முக்கியமான வார்த்தை வாசிங்க. அதற்கு எலியா, போய் திரும்பி வா. அந்தால பேராத. அம்மா காக்க பாயாசத்துல அங்க மயங்கி இருந்துடக்கூடாது. அம்மா கட்டி பிடிச்சி என் பொண்ணு மோனே செல்ல மோனேன்னு கரைஞ்சா நீ கரைஞ்சிராத. மக்களே, ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு போலாம் கேட்டியா, உன் அப்பன் சொல்லுவான் அங்க இருந்துராத. லேய், 12 பேர் விழுகிற வயலு யாருக்கு? இந்த சொத்தெல்லாம் யாருக்கு? நீ போனாலே அங்க எழுதி வச்சிருவோம், யாருக்காது மயங்கிறாத, போய் திரும்பி வா. 3வது எதுக்கு தெரியுமா? பரிசுத்தருக்கு பணிவிடை செய்ய திரும்பி வா. முதல் அறைகூவல் பரிசுத்தத்துக்காய் திரும்பி வா. 2வது அறைகூவல் நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன், திரும்பி வா. 3வது ஒரு அறைகூவல் பணிவிடைக்காக திரும்பி வா. சமீபத்தில் ஒரு சின்ன வீடியோ கிளிக் பார்த்தேன். ஐயா பில்லி கிரஹாம் கிட்டத்தட்ட 99 வருஷம் உயிரோடு வாழ்ந்தவர். அமெரிக்காவிலே போட்டியே இல்லாம, எலெக்ஷனே இல்லாம ஜனாதிபதியா மாறுங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், நோ, எனக்கு அது தேவையில்லை, அதை விட பெரிய ஊழியம் கர்த்தருக்காக செய்கிறேன், எனக்கு ஜனாதிபதி வேண்டாம் என துணிந்தவர். சமீபத்தில் வெள்ளை மாளிகையிலே முக்கியமான ஜனாதிபதிகளை வைக்கிற இடத்துல அவருக்கும் ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். இதுவரையிலும் உலகத்தில் நடக்காத ஒன்று. ஒரு பெரிய சுவிசேஷகர், பெரிய ஜனாதிபதி, எலெக்ஷனே வேண்டாம், ஒரு 5 வருஷம் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக நோ அப்படின்னா, நம்ம தலைமுறையிலமா ஏன் தெரியுமா? ஜனாதிபதியை பார்க்கலும் ஒரு பெரிய வேலையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஐயா, தம்பி, தங்கச்சி, டிகிரி படிச்சிருக்க,
நீ ஊழிய செய். தம்பி நீ ஊழிய செய். சகோதரி நீ ஊழிய செய். ஊழிய மேன்மையானது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல ஊழிய செய்யலாம். நீ காலேஜ்ல ஊழிய செய்யலாம். இன்னைக்கு தவறான சுவாபங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அசிங்கங்கள் பெருகிவிட்டது. வாலிப தம்பி தங்கச்சி ஆபாசம் பெருகிவிட்டது. வெளியில சொல்ல முடியல. மீச முளைக்காத பயல்க கஞ்சாவுக்கு அடிமை. என்ன சிட்டியில போய் பார்த்தா ஜெண்டர் மாத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு காலத்துல அப்பா அம்மாவுக்கு பயமா இருந்துச்சு, என் பிள்ளை காதலிச்சிருவா, என் பிள்ளை ஓடி போயிருவா, என் பையன் ஓடி போயிருவா. நோ நோ நோ, இப்ப அப்படி இல்ல. அந்த பயம் இல்ல. பொம்பளை பிள்ளை ஆபரேஷன் பண்ணி ஆனா மாறுறா. ஐயா கேவலம், கேவலம். 2 நாளைக்கு முந்தி பெங்களூர்ல இருந்து ஒரு பாஸ்டருடைய பையன் வந்திருந்தான். 3 தலைமுறை எங்களுக்கு பழக்கம். அங்கிள் எங்க தேசத்துல நிறைய நடக்குது. ஜெண்டர் மாறிட்டு இருக்கிறாங்க. ஆண் பெண்ணா மாறுறாங்க, பெண் ஆணா மாறுறாங்க. பிள்ளை கல்யாணம் வேண்டாங்கிறா, இந்த குட்டி இன்னொரு குட்டிகிட்ட உட்கார்ந்திருக்கா. இந்த பையன் கல்யாணம் வேண்டாங்கிறான், இந்த பையன் இன்னொருத்த உட்கார்ந்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் அவலட்சணமானது நடப்பிக்கிறார்கள். ஒரு பரிதாபமான காலம். உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஊழியத்துக்காய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஐயா அறுவடை மிகுதி, வேலையாட்கள கொஞ்சம். வேலையை விட்டு ஆண்டவர் சொல்லல. ஆனா ஏதாவது ஒரு இடத்துல முழு நேரமா செய்யலாம், வேலை செய்து செய்யலாம். கர்த்தருக்கு நீ ஊழிய செய்யணும். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ. உலக அன்புல பெயராத, உலக பாசத்துல பெயராத. போய் திரும்பி வா. திரும்பி வந்து ஒண்ணும் செய்யலம்மா. ஒரு பாட்டுக்கு இடம் கொடுக்கல, ஒரு வர்ஷிப்புக்கு இடம் கொடுக்கல, கட்டிடா ஒரு பிரசங்கத்துக்கு இடம் கொடுக்கல. இவர் சாப்பிட்டுட்டு அவர் கைகளை தண்ணி ஊத்தணும். ஆனா ரெட்டிப்பான வரம். நீ ஏற்ற காலத்தில் கர்த்தரை உயர்த்தபடி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிரு. ஒரு நாள் போதகர அற்பமா எண்ணிராத, ஒரு நாள் தாய் தப்பன அற்பமா எண்ணிராத. அடங்கிரு. காலம் வரும் உனக்கு. உனக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உண்மையா கைக்கு தண்ணி ஊத்த முடியுமானால் ஒரு ரெட்டிப்பான வரத்தை வைத்திருக்கிற நாட்கள் வருகிறது. பணிவிட செய்ய திரும்பி வா. Glory be to God. ஆனா யோனத்தான் அப்படி இல்லை, நல்லவன். சவுலுடைய கெட்ட புத்தி ஒண்ணு யோனத்தான் கிடையாது. ஆனா 2 பேரும் சால்வையை போட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாக. வேதம் சொல்கிறது யோனத்தானோ பட்டணத்துக்கு திரும்பி போய்விட்டான். உலகத்துக்கு நேராய் போய்விட்டான். அப்பா விடுறதுக்கு இஷ்டம் இல்ல, அரமனை விடுறதுக்கு இஷ்டம் இல்ல. ஒருவேளை தாவீதோடு கூட போயிருந்தால் தப்பி இருக்கிறாம. யோனத்தானே செத்து போனானே, மதிக்கட்டவன் செத்தது போல செத்து போனானே. தாவீது 40 வருஷம் ராஜாவா இருந்தார். ஆனால் தகப்பனாரோடு சேர்ந்து உடன்படிக்கை பண்ணாக. சவுலுக்கு சால்வை எல்லாம் போட்டாரு. ஆனா கூட இருக்க விரும்பல. உலகத்துக்கு நேராய் போய்விட்டார். கர்த்தருடைய பணிவிடை செய்ய எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை? கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அவருடைய 3-4 வசனங்களை வாசியுங்கள். யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போ. நமக்கு ஒரு தகப்பன் வீடு எங்க தெரியுமா? பரலோக ராஜ்யம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். பரம தகப்பன் வீட்டுக்கு திரும்பு. முதல் திரும்புதல் பரிசுத்தத்திற்காக, 2வது திரும்புதல் அவர் என்னை பார்க்க விரும்புகிறார், 3வது நான் பணிவிடை செய்வதற்காக, 4வது திரும்புதல் என் தகப்பன் வீட்டிற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லும் அம்மா. சிலருக்கு கேட்டீங்களா, ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி ஏசுநாதரை ஏத்துக்கிடுறதுக்கு முந்தி ஒண்ணும் கிடையாது, வீடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, புறம்போக்கில் ஒரு குச்சில் தான் உண்டு, கரண்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கேட்டீங்களா, அல்லேலூயா க்ளோரி தோத்திரம்னு சொல்லி சொல்லி பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் இடம் வாங்கி ரப்பரும் கிடைச்சி எல்லாம் கிடைச்சி வீடும் கட்டி இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஏமா ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு மாற வர்றீ? அதுக்கா? ஒரு காலத்துல இடக்கூட்டம் உண்டு, ஒரு காலத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் உண்டு, ஒரு காலத்துல வீட்டு கூட்டம் உண்டு, ஒரு காலத்துல வெள்ளிப்பு ஜெபம் உண்டு. இப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சார். வீட்டுல உட்கார்ந்து சீரியல் வாரியல் விளக்குமாற பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஆசீர்வாதம். எது? சில நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கேன், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருக்கேன். கர்த்தர் எனக்கு செய்யறதெல்லாம் வைக்க பண்றாரு, நான் எனக்கு வர்ற ஆர்டர்லாம் எனக்கு தான் பிறக்கும். என் மாமனார் தோத்துக்கிட்டே இருக்காரு. இல்ல இல்ல இல்ல, இந்த உலகத்துல உழன்று கொள்வதற்கு அல்ல, இது உன் சொந்த இடம் அல்ல. உன் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும், நீ பெத்தேலுக்கு போக வேண்டும். ஒரு இடத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகம் மாறி போய், இந்த உலகம் மாறி போய்
ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏமா 5,000 கோடியில மோனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாலும் 5 வா சோரள்ளி வச்சாதான் வயிறு நிரம்பும். கட்டியலா ஏமா வீட்டுல மும்பையில இந்தியாவில பெரிய வீடு தான், எலிபேட் இருக்கு, எல்லாம் இருக்கு, நூற்றுக்கணக்கான படுக்கற இருக்கு. நீ மரியாதையா தூங்கணும்னா ஒரு ரூம்ல தான் தூங்க முடியும் தெரியுமா? எனக்கு வீட்டுல 100 ரூம் உண்டு. டெய்லி 100 ரூம் வீட்டுல நான் அப்படிதான் படுப்பேன்னா உனக்கு தூக்கம் வராம பைத்தியம் இருக்கா மாறிடுவேன். உலகம்லாம் கொஞ்சம் உண்ண உணவும், உடுக்க உடையும், குடிக்க தண்ணீரும், தலைக்கு எண்ணெயும், தங்க ஒரு கூடாரம் அவர் தருவார். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு அல்ல. கொஞ்ச நாள்ல இளமை எல்லாம் மாறிடும். இளமை எல்லாம் மாயை. வீடு போங்கும், காடு வாங்கும், உங்க சொல்லும் போயிரும், பல்லும் போயிரும். இல்லங்க தர்க்கீங்களா? ஏமா நான் என்னுடைய எல்கைக்குள் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், 150 வருஷம் அப்படி சொல்லிடுவோமே, 150 வருஷத்துல என்ன தவிர இங்க இருக்கிற ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்க முடியாது தெரியுங்களா? விளங்கலையோ? கஷ்டம்தான். 3 கூடாரம். ஒண்ணு தோத்திரம். அல்லேலூயா. அந்த 3 கூடாரத்துல ஒரு கூடாரம் தெரியுமா? நிலையில்லாத கூடாரம். நிலையான கூடாரம் எங்க இருக்கு? பரலோக ராஜ்யம். ஆமென். அதான் நிலையான கூடாரம். கர்த்தருக்கு தோத்திரம். இதுல அழிந்து போகிற கூடாரம் ஒண்ணு இருக்கலாம். அழிந்து போகிற கூடாரம் தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா உங்க பக்கத்துல உள்ள லேசா எட்டி பாருங்க. இதுதான் ஒரு 10,000 ரூபாய்க்கு சேலை கட்டிட்டுலாம் வந்திருக்கலாம். போட்டு ஒரு காலத்துல சகோதரிமாருக்கு பாவங்களுக்கு சட்டத்துக்கு 100 ரூபா தான் கட்டியலாம். இப்போ எங்களுக்கு கோட்டத்துக்கு 5,000 ரூபாய், இந்த சகோதரிக்கு சட்டை தைக்க 10,000 ரூபாய். ஆனா எனக்கு ஒரு சிரிப்பு என்ன தெரியுமா? இவளுக்கு சட்டையை துவைக்க முடியாது, துவைச்சா 10,000 ரூபாய் போக்கு போட்டுட்டு அப்படியே கொண்டு ஹேங்கர்ல தொங்க விட்டுருப்பா. கிறிஸ்தவன் எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு? ஊசி பாசி நூல் எல்லாம் வச்சு கட்டி பின்னால ஒரு கயிறும் கட்டி போட்டு, இது நிலையானதல்லம்மா. இது மாய உலகம், மாய உலகம். இந்த உலகத்தை அனுபவிக்காது. இதெல்லாம் போயிரும். இதெல்லாம் கொஞ்ச நாள் 70 80 பலத்தின் மிகது 80. அதுக்கு மேல இருந்த வருத்தமோ சஞ்சலமோ. நிலையான நகரம் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. இதெல்லாம் அழிந்து போகிற கூடாரம், இது அழிந்து போகிற வாழ்க்கை. பரமன் வீட்டுக்கு திரும்பு. எதுக்கு இந்த கூட்டம்? மாறு தட்டி சொல்லணும், ஒன்று மரணம், இல்லது என்னுடைய வருகை வந்தால் நான் பரலோகத்தில் அவரோடு கூட இருப்பேன். கெஞ்சி கேட்கிறார். ஒரு காலத்தில் என்னை புகழ்ந்தியே, ஒரு காலத்தில் நான் உன்னை பார்த்தனே சூலபத்தியே, நீ திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா. பரிசுத்தத்துக்காக திரும்பி வா. நான் உன்னை பார்க்க விரும்புறேன், திரும்பி வா. என் பாசத்துக்காக திரும்பி வா, நான் உன்னை பார்க்க விரும்புறேன். பணிவிடை செய்ய திரும்பி வா. அல்லேலூயா. பரமன் வீட்டுக்கு திரும்பி வா. கண்களை மூடுமா, ஜெபம் பண்ணுமா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் பாரப்படுத்துறதை சொல்லிட்டு அல்லேலூயா. ஜீசஸ் ஹalleluya. நீ திருமணம் ஆண்டவர் விரும்புகிறார். மனம் திரும்பால் போனால் அப்படியே அழிந்து போவீர்கள். ஷகபா ரதகபா ஷடதரபலபா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஹalleluya. திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் இந்த கூட்டம். இவ்வளவு நெருக்கத்திலும் தேவ மனிதனுடைய இவ்வளவு பலகீனத்திலும் இந்த கூட்டங்களை கேன்சல் செய்யாம நடத்த காரணம் தெரியுமா? ஒரு கூட்டம் திரும்பிராதா, ஒரு கூட்டம் திரும்பிராதா. நல்ல கையடிச்சு வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. தம்பி டிலே குடுமா, டிலே வண்டை வருவா, தருணம் இதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் உறவினரோ. கட்டிட வீடும் கண்டிடும்
கூடுவிட்டே உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர். வருவாய் இயேசுவண்டை சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை glory glory தா மௌடா ரிகனக ரகதோ தா விமலவ நௌட மௌடா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர். சொல்லுங்க, வருவாய் தருணம் இதுவே. வண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதுயே. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு வந்தவர் பாதம் சரணடைந்தார். வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் வருவாய் தருணம் இதுவே. ஆண்டவர் இயேசுவண்டை வானத்தின் கீழே பூமி மேலே. வானவர் இயேசு நாமமல்லா வானத்தின் கீழே. glory 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 நாமல்லார் ரட்சிப்படைய வழி இல்லையே. ரட்சகரேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே. கண்களை மூடி நல்ல கையை தட்டி ஊடா பௌடா ரிகதா ஹந்தர மௌடர ரிவர மௌடா தோ ரிகதா துடவலி விவர மௌடா ராஷா காதாரா. வருவாய் தருணம் இதுவே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை அழகு மாயை நிறுத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுவே. அழகு மாயை நிறுத்திடாதே, அதை நம்பாதே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அடை. glory 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 வண்டை வருவாய் இயேசுவண்டை தீராத பாவம் யாதியையோ மாறாத உந்தன் ஒரு தேவ மகிமை. இந்த 2வது நாளிலே இந்த பந்தலிலே தேவ மகிமை இறங்குகிறது. கோரக்குருசில் சுமந்துத்தித்தார் காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுயே. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு ஓடி ஓடி வந்தவர் பாதம் சரணடைந்தார். வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். அருவாய் தேவ மகிமை. ஓ இயேசுவிடத்திலே ஓடுறது போதும், விலகுறது போதும். வா ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இயேசுவண்டை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமி இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமி இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூமி தந்தன் வாழ்க்கையில் நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசு. கண்ணுக்காக வாணி விட்டீர மாற்றி வேறு கண்ணுக்காக லோக சுக மேன்மை எல்லாம் எந்த பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மை எல்லாம் எந்த பாவ சோதனை என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரை glory 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 ராஷே மாஹாலோ துடா கத்துடா ரேமா சந்துலவரா ரேகபுலோரோ. பூரண அழகுள்ளவரை பூவிரந்தன் வாழ்க்கையை நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசு. கண்ணுக்காக வாணிக்கத்தை பூரண அழகுள்ளவரை பூவிரந்தன் வாழ்க்கையதில் நீரை போதும் வேறே வேண்டாம். ஊடா சுந்தர பௌடா தூடா சமலா நிகடா
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நல்ல கை அடிச்சு ஊடா ரகடத ஹம்தல மௌதாரிகடே ரே மௌஷம் பௌங்கலகதோ ரே மௌஷே கேரே விட்டிட மாட்டேன். தா 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 தா. Glory, glory, glory. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே ஒரு அறைகூவல் உனக்கு என்பதாய் வருகிறது. சூலமித்தியாளுக்கு அல்ல பிரசங்கம், உனக்கு தான் பிரசங்கம். அல்லது உன்னை கர்த்தர் அழைக்கிறார், திரும்ப திரும்ப அழைக்கிறார், திரும்ப திரும்ப அழைக்கிறார். நீ இடறி போவது தேவ சித்தம் அல்ல, நீ விலகி போவது தேவ சித்தம் அல்ல, நீ பின் மாறி போவது தேவ சித்தம் அல்ல. உன்னை அவர் அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் என் வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன், நான் திரும்பி வர விரும்புறேன், என் இஷ்டப்படி நான் வாழ விரும்பல. என் நேசர் பார்க்க, நேசரின் பரிசுத்தத்திற்காய், நேசரின் பணிவிடைக்காய், நேசர் பரம தகப்பன் வீட்டுக்காய் நான் திரும்ப விரும்புகிறேன். எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்களேன். வெட்கப்படாமல் நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்துங்க. இன்னைக்கு பரலோகம் சந்தோஷப்படுது. மகளை உன்னோடு கூட கர்த்தர் பேசலையா? நல்ல கையை உயர்த்துங்க. நான் திரும்ப விரும்புறேன், நான் திரும்ப விரும்புறேன். அன்னைக்கே மரியாதையை திரும்பி தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கொஞ்சம் விலகிட்டேன், கொஞ்சம் விலகிட்டேன், கொஞ்சம் விலகிட்டேன். ஹல்லேலூயா. ஊரு ஆரோனும் தோள் கொடுத்தா போதும், மோசே ஜெயிச்சிருவார், கர்த்தர் ஜெயிச்சிருவார். உன்னை தோள் கொடுக்க வச்சிருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பேலன் போதும். நல்ல கை தூக்க. தகப்பனே, பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இந்த ராத்திரி திரும்புவேன், கர்த்தரோடு பேசினார் அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஷாக்கா பாக்கா. கையை கீழே போடுமா. ஒரு முக்கியமான காரியத்தை கேட்க விரும்புறேன். நீங்க வேலை செய்யுங்க, கல்லூரியில படிங்க, வியாபாரம் பண்ணுங்க, it doesn't matter. ஆனா கர்த்தருக்கான பணிவிடை செய்ய விரும்புறேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை அறிவிக்க விரும்புறேன். ஏதாவது ஒரு விதத்துல என் ஜீவியத்துல கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விரும்புறேன். பணிவிடைக்காக நான் திரும்ப விரும்புகிறேன்னு சொல்றவங்க, அர்ப்பணிக்கிறவங்க உங்க கையை உயர்த்துங்க. யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதமா கையை உயர்த்து. ஐயா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயா அம்மா கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். வாலிப தங்கச்சி கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். அன்பு மகளை கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். தகப்பனை, அன்பு தகப்பனை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. நீ படிவனைக்காக நான் திரும்பவும் அர்ப்பணித்திருக்கிறார்களே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தர்களை பயன்படுத்துவீராக. கையை கீழே போடுங்க. ஒரு காரியத்தை கேட்க விரும்புறேன். பரிசுத்தத்துக்காக நீ திரும்பு. பரிசுத்தத்தை எப்ப தெரியும் தெரியுமா? மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கண்டு பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது நீ பரிசுத்தத்தை தரித்துக் கொள்கிறாய், பரிசுத்தத்தை தரித்துக் கொள்கிறாய். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கல, எனக்கு வாய்ப்பு வரும்போது எடுத்துடுறேன். இன்னைக்கு பரிசுத்தத்திற்காய் தேவனோடு பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள ஞானஸ்தானத்துக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க வெட்கப்படாம உங்க கையை உயர்த்தி கீழே போட்டுருங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்தானம் எடுக்காதவர் யாராவது இருந்தா ஞானஸ்தானம் சகோதரி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். மகளே, வேடிக்கை பார்க்க வேண்டாம், என்னை கவனிங்க. வேற யார் உண்டு? அல்லேலூயா. தம்பிமார் 15 வயசுல இருந்து எடுக்கலாம். தங்கச்சிகள், நீங்கள் வாலிப பிள்ளையான இருந்தாலும் நீ ஞானஸ்நானம் எடுக்க தகுதி பெற்றவள். வேற யார் உண்டு? நாளைன்னு சொல்லாத. நாளை என்பது நாள் அல்ல, ஒரு நாள் பிறப்பது உனக்கு தெரியாது. வாலிப தங்கச்சி, யாரையும் பார்க்காத ஒப்புக்கொடு. நாளைக்கு எடுக்கிற, நாளைக்கு அடிச்சு எடுக்கிற. இரண்டாவது இன்டைரக்ஷன் நாள். ஞானஸ்நானத்தின் வாழ்வு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ல கரங்கள் உயர்த்தி உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கரம் உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தாமதம் இல்லாமல் ஞானஸ்நானம் பெறுவார்களாக இயேசுவின் நாமத்தில். ஞானஸ்நானத்துக்கு அவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியலன்னா உன்னை எப்படி அவர் உயர்த்துவார்? மகளே, உனக்கு ஒரு நிறைய ஆம்பிஷன் இருக்கு, நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. உன்னோட திரும்பி திரும்பி பேசுகிறார். வாலிப மகளே, உன் வாழ்க்கை அர்ப்பணி. அல்லேலூயா. ஒரு சகோதரி காலையில சந்தோஷமா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் 24 வருஷத்துக்கு முந்தி உங்க கூட்டத்துல தான் ஞானஸ்நானம் பெற்றேன் அப்படின்னு. எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தர் எனக்கு இந்த குடும்பத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் மறுபடியும் கேட்கிறேன், ஞானஸ்நானத்துக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். கண்ணை மூடுங்க. முதல்ல வேடிக்கை பார்க்கிற தவறு. ஒரு வாழ்வை கர்த்தருக்கு போடு. கையை உயர்த்தி ஞானஸ்நானத்துக்கு நாளை தள்ளாத நாள் வருகை கடைசி. தப்பனே ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. சீக்கிரம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக.
வியாதி உள்ள இடத்துல கையை வச்சுடுங்க. ஒரு கையை பரலோகத்து நேரம் உயர்த்துங்க. ஊழியர்களாகி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஊழியர் உள்ள வரத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அளிக்கும் வல்லமை இறங்குவதாக. பௌஷா கதரபா ரிகமா ஷகத ஹந்துரு. நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசுக்களில் மறைந்திருக்கிற பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. கை வேதனைகள் மாறுவதாக. வயிற்று வேதனைகள் குணமடைவதாக. தலை வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. இன்னர் ஆர்கன்ஸ் இருக்கிற பலகீனங்கள் மாறுவதாக. நரம்பு தளர்ச்சிகள் மாறுவதாக. மந்த நிலைமைகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகர் வியாதிகள் மாறுவதாக. அல்சர் மாறுவதாக. கேன்சர் குணமடைவதாக. மரித்து உயிர் தழுந்து உயிரோடு இருக்கிற இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா?